to do the basics. சின்ன skin protection, ஒரு moisturization எப்பவுமே பண்ணுங்க. Don't wait for the wedding to do that. அவ்வளவுதான். ஒரு பார்லர் ஃபேஷியல்ல பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு பிரைட்டனிங், ஒரு க்ளோ, அந்த மாதிரி ஒரு creamy massages, extraction பண்றேன்ட்டு ரொம்ப ஹார்டா வந்து when they do அந்த லாஸ்ட் மினிட் அந்த ஆன்ஷியஸா இருக்கையில கரெக்டா வெட்டிங் டே அன்னைக்கு தான் ஒரு பிம்பிள் வரும். Because of the stress and anxiety, or shave their face, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெட்டிங் முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கிறது. டெர்மினல் ஹேர், சில பேருக்கு ஹர்சட்டிசம் இருக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் தாடி மீசை வளர்ற இடத்துல சில விமென்க்கு கொஞ்சம் நிறைய முடி வளர்ற டெண்டன்சி பிகாஸ் ஆஃப் பிசிஓடி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். The preferred way லேசர் ஹேர் ரிமூவல் தான் வெரி 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 சேஃப். Doing it in the right place with the right machine, அது ரொம்ப முக்கியம். மேக்கப் ட்ரையல்னால ஸ்கின் ஒன்றும் ஆயிடாது, டெஃபினட்டா ஒன்றும் ஆயிடாது. It's better to understand what your makeup artist is going to use, because even the makeup artist will have an understanding of your skin. இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணணும், ட்ரையல் பண்ணிட்டு whole thing lies in how much you cleanse your face after that. Invest in a very very good moisturizer and sunscreen. இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays வந்தாச்சு. நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஹாப்பி டு கனெக்ட் அகெயின். மேஜராக வந்து அடுத்த விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சது வந்து த பிரைட்ஸ் தான் வந்து ஐ திங்க் அந்த ஒன் டேக்காக தே ஆர் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். தே கோ எனி எக்ஸ்டென்ட் டு டேக் என்ன சொல்கிறது டு குட் லுக் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ டு கிக் ஸ்டார்ட் வென் த பிரைட் ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் ஆன் த ஸ்கின். அஃப்கோர்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் பண்ணாலுமே பிரைட் வந்து எப்போ ஆரம்பிச்ச ஐடியல் நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்ட் தான், லைக் வி கேன் புட் அ டேட், பட் பிஃபோர் தட் இட்ஸ் பெட்டர் டு டூ த பேசிக்ஸ். ஒரு சின்ன ஸ்கின் ப்ரொடெக்ஷன், ஒரு மாய்ஸ்சரைசேஷன், அதெல்லாம் வந்து எப்பவுமே பண்ணுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் த வெட்டிங் டு டூ தட், அவ்வளோதான். பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் ஃபார் யோர் வெட்டிங், as early as at least 3 months is the minimum that you should give your dermatologist to work on you. எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறதுக்கோ, ஒரு ஏதாவது ஒரு டைட்னிங், இப்போ ஒரு லேசர் வந்து ஹேர் ரிமூவல், ஒரு ரொம்ப சார்ட் ஆஃப்டர் இது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இட் இஸ் பெட்டர் டு கிக் ஸ்டார்ட் அட்லீஸ்ட் 3 months. பட் இஃப் யூ ஹாவ் த டைம் அண்ட் லக்ஸரி, மேபி இது 6 monthsக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும் போது மச் பெட்டர். இப்போ ஜென்ரலாக வந்து எப்போவுமே ஒரு வெட்டிங் வந்துச்சுன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் வில் கோ ஃபார் ஹோம்மேட் வீட்டில் இருக்கிற ஃபேஷியல்ஸ் இல்லை பார்லர் ஃபேஷியல்ஸ் அப்படின்னு போவாங்க. இந்த மெடிக்கேட்டட் ஃபேஷியல்ஸ் வந்து ரொம்ப ஆன் த ரேர் கேசஸ் தான். பீப்புள் ஹவ் நாட் காட் நாலேஜ் ஆஃப் தட் அப்படின்னு இருக்கும்போது தே டோன்ட் கோ ஆல்சோ. ஸோ உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபேஷியல்னா for the bride என்ன சொல்வீங்க? I'm not a big fan. Of course எந்த டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்டாலும் அதுதான் சொல்லுவோம், பார்லர் ஃபேஷியல்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு. சரி, மெடி ஃபேஷியல்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ if there is an expert like a dermatologist, they'll be able to see what has to be done. ஒரு ஆக்னேவாகட்டும், அந்த ஆக்னேல என்ன பண்ணி ஆக்னேவை சரியாக்கலாங்கிறது ஒன்று இருக்கும், இன்னொன்று என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் என்ன ஒரு பார்லர் ஃபேஷியலில் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு பிரைட்டனிங், ஒரு க்ளோ, ஒரு 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 யூனோ அந்த மாதிரி ஒரு க்ரீமி மசாஜஸ் அதெல்லாம் பண்ணும்போது இருக்கிற ஆக்னி இதுவாயிடலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறேன்ட்டு ரொம்ப ஹார்டாக வந்து when they do all that can give a negative impact. ஸோ எப்போவுமே வந்து I'm not a big fan of parlor facial because எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு மந்தையில் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் டேலர் மேட், அதுவும் பிரைட்ஸுங்கும் போது என்னதான் பிரைட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த லாஸ்ட் மினிட் அந்த ஆன்ஷியஸாக இருக்கையில் கரெக்டாக வெட்டிங் டே அன்னைக்கு தான் ஒரு பிம்பிள் வரும். ஒரு பயங்கரமான அவ்வளோ பார்த்துட்டு இருந்திருப்போம், அன்னைக்கு தான் வந்து ஏதாவது ஒன்று நடக்கும் ஸ்கின்ல பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இது ஒரு ஆடட் இதுவாக இருக்கக்கூடாது. I've had brides who've come 2 days before where the makeup artist would have asked them to go do something or shave their face. இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்கள் வெட்டிங் முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஸோ டோன்ட் டூ தட். அண்ட் மெடிஃபேஷியல் எப்போவுமே வந்து இட் இஸ் higher because it is very safe on the first place and it is very custom made. Speaking of makeup artists, நீங்கள் சொல்லியிருந்தீங்களா ஜென்ரலாக மோஸ்ட்லி ஆல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஷேவிங் வந்து கண்டிப்பாக பண்ண சொல்லுவாங்க பிகாஸ் அந்த கிரேனஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரல் நோட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து
இட் இஸ் குட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன மெத்தடில் பண்ணால் இட் இஸ் குட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலி ஃபேஷியல் ஹேர் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஹேர். நம்ம தலை முடியில் இருக்கிறது ஒன்று, நம்ம ஃபேஸில் இருக்குது. வி கால் திஸ் வெல்லஸ் ஹேர். இது ஆக்சுவலி ஒரு விதமான ப்ரொடெக்ஷன் நம்ம ஃபேஸுக்கு. இதை வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹாவ் திஸ் டெர்மினல் ஹேர், சில பேருக்கு ஹர்சிட்டிசம் இருக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் இந்த தாடி மீசை வளர்கிற இடத்துல சில விமென்க்கு கொஞ்சம் நிறைய முடி வளர்கிற டெண்டன்சி பிகாஸ் ஆஃப் பிசிஓடி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்கெல்லாம் வந்து the preferred way to take it out is laser hair removal தான். It is very 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 safe. Doing it in the right place with the right machine, அது ரொம்ப முக்கியம். Because laser burns-உம் நான் பார்த்துருக்கேன் while doing it in a very untrained centers or very poor quality technician machines. So laser hair removal, doing it with the right person ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து இஃப் நாட் லேசர் என்ன பண்ணலான்னா, சில பேர் நிறைய அந்த சுற்றி இருக்கும்ல those devices where it will pull your hair through all the way. அதெல்லாம் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் ரைட். ஏன்னா when it pulls your hair through all the sides என்ன ஆகும், அப்படி வச்சோன்னு நமக்கு தெரியாது அது, பட் மைக்ரோ புல்லிங் நடக்கும். நம்மளுடைய சவுத் இண்டியன் ஸ்கின்னுக்கு ஃப்ரிக்ஷன் ஒத்துக்காது. ஒராய்வு இன் எனி ஃபார்ம், நீங்கள் கொஞ்சம் உடல் பருமலாக இருந்தாலே ஒராய்வுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ பிக்மெண்ட்டாக இருக்கும். த சேம் திங் அப்ளைஸ் வித் என்டையர் பாடி. ஒரு ஸ்க்ரப் எடுத்து தேய்ச்சிங்கனாலும் ஒராய்வு தான் வரப்போகுது. ஸோ எனி புஷ் அண்ட் புல் வில் காஸ் பிக்மெண்டேஷன். தட்ஸ் வை வி டெல் யூ டோன்ட் டூ. ஈவன் shaving, there are a lot of women who do shaving with those small razors, with oil apply பண்ணியோ, moisturizer apply பண்ணியோ. If you're an acne prone skin ன்னு வைங்க, oil with razor எல்லாம் வந்து கேட்கும் போதே கொஞ்சம் ஸ்கின்னை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பட் இஃப் யூ டூயிங் இட் இன் அ வெரி சேஃப் வே, இஃப் யூ டூயிங் இட் இன் அ வெரி வெரி, அதாவது ஒரு நல்ல ஹைட்ரேட்டடான ஸ்கின்ல அந்த ஒரு பிக் டேக்காக பண்ணணும்னு பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் மேக் தட் எக்ஸெப்ஷன். But I always prefer laser hair removal for the face. ஜென்ரலாக இப்போ மெடிக்கேட்டட் ஃபேஷியல்ஸ் ஜென்ரலே ஃபேஷியல்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா எதுவுமே ஸ்கின்ல போடாதீங்க, லீவ் இட் நார்மல் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு. ஆனால் when it comes to bride அப்படின்போது they go for makeup trials actually. So when it medicated facials போகும்போது how they can go for the trials அப்படின்னும்போது அது வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியா, அது டைம் எப்படி? ட்ரையல்ஸ் வந்து டாக்கிங் லைக் அ பிரைட், இஃப் ஐ எம் தி பிரைட், இஃப் ஐ எம் திங்கிங் அப்படின்னா ட்ரையல் பண்ணாமல் கண்டிப்பாக சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மேக்கப் ட்ரையல்னால ஸ்கின் ஒன்றும் ஆகிடாது, டெஃபினட்டாக ஒன்றும் ஆகிடாது. அண்ட் தேர் கோயிங் டு டூ இட் வித், இட்ஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இஸ் கோயிங் டு யூஸ், ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ ஐ ஃபீல் யூ ஷுடன்ட் ஸ்கிப் தட், பிகாஸ் ஈவன் த மேக்கப் ஆர்டிஸ்ட் வில் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூர் ஸ்கின். ஸோ எந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணணும், லாங் வயருக்கு எப்படி, இவங்க ஆக்னேவா, தேல் ஆல்சோ அந்த ஆன் தட் டே ஒரு மெஸ்அப் நடக்காது. நீங்கள் அந்த ட்ரையல் பண்ணிவிட்டு the whole thing lies in how much you cleanse your face after that. அந்த மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப கீ. ஸோ மேக்கப் ட்ரையல்ஸ்னால எதுவும் ஆகிடாது, ஃபார் ஷுவர் எதுவும் ஆகிடாது. அதை பற்றி நம்ம வரி பண்ணுங்கிறது கிடையாது. பட் நீங்கள் ஒரு பீலோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளே ட்ரையல் பண்ணக்கூடாது. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆல்வேஸ் கிவ் 2 days. இப்போ ஒரு பீலோ இல்லை ஒரு மெடிஃபேஷியலோ இல்லை ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா 2 நாள் முன்னாடியும் எதுவும் பண்ணாதீங்க, அதுக்கு அடுத்த 2 நாளும் பண்ணாதீங்க, ப்ரீ அண்ட் போஸ்ட். ஸோ தட் மச் இஃப் யூ டேக் கேர், இட்ஸ் மோர் தென் எனஃப். மெடிஃபேஷியல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காமனாக நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கள்ல, அவங்க மெடிஃபேஷியல்ஸ் எடுத்துகிட்டு காமனாக பண்ண மிஸ்டேக்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மெடிஃபேஷியல் வந்து ரொம்ப சேஃப். பெரிய டவுன் டைமோ மிஸ்டேக்ஸ் பண்ணியோ இட் இஸ் வெரி ஃபர்கிவபிள். இட்ஸ் லைக் அ குட் ஃபேஷியல் வேர் இட் ஒன்ட் பி வெரி ஹார்ஷ். இப்போ நம்ம கெமிக்கல் பீல் அப்படின்னு பேசணும்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறது நிறைய இருக்குது. ஸோ மெடிஃபேஷியல்ஸ்க்கும் சிலது இருக்குது. என்ன, அடுத்த நாளே சன்னில் போகிறது, அன்னைக்கு அன்னைக்கே வந்து மேக்கப், இன்னைக்கு ஈவினிங் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு வெட்டிங்கோ இல்லை ஒரு பார்ட்டியோ இருக்கும், மெடிஃபேஷியல் பண்ண உடனே அன்னைக்கு நைட் போய் ரொம்ப லாங் வேரிங்காக ரொம்ப நேரம் இருக்குது, அது கூட ஓகே. பட் ஒரு பீல் பண்ணிவிட்டு யூ கேன் டெஃபினெட்லி நாட் டூ திஸ். ஆர் கெட்டிங் அ மெடிஃபேஷியல். முக்கியமாக ரொம்ப காமன் மிஸ்டேக் என்னன்னா, வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீச் ஹாலிடேவாக இருக்கும் இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன் ஹாலிடேவாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலி பேட். ஏன்னா நம்ம ஹை ஆல்டிடியூட், வெரி க்ளோசர் டு த சன், தே திங்க் ஹோல் பிளேஸ் நோ நீட் சன்ஸ்க்ரீன் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. ஒரு ஸ்னோயி ஏரியா நோ நீட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதே மாதிரி பீச்சில் வந்து மெடிஃபேஷியல் பண்ணிவிட்டு ஒரு பீல் பண்ணிவிட்டு அடுத்த நாளே they'll enter into the sea. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவாய்ட் பண்ணணும். யுவர் ஸ்கின் இஸ் வெரி வல்னரபிள். ஒரு அடுத்த நாளே வெரி வெரி சென்சிட்டிவ்.
So give that time for it to, set and then go ahead with all that. when it comes to medifacialsனு இருக்கும்போது there are different range in price. அது நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஃபேஷியலா ஐயோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது பயந்தே ஒதுங்கி போயிடுறாங்க. இது மித் அண்ட் பிலீஃப்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொல்கிறது, டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அஃபோர்டபுளாக இருக்கும், டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அஃபோர்டபுளாக இருக்காது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, actually, to compare the price, like you said, there's a lot of ranges, but it could be as equal as your parlor facial. See, if they're giving you a parlor facial, like let's talk numbers. 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபேஷியல் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த 1000 ரூபாய்க்கு யூ கான்ட் டூ அ மெடி ஃபேஷியல். ஏன்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபேஷியல் பண்ணுறாங்கன்னா ஐ ஃபீல் யூ ஷுடன்ட் டூ தட் ஆல்சோ. You never know because series of step இருக்குது ஃபேஷியல்லையே. ஸோ இஃப் அவங்களோட மார்ஜின் போக வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு 1000 rupeesக்கு பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஐடியா. ரேதர் யூ குட் டூ அ வெரி லோ பிஹெச் உள்ள, ஐ மீன் லோ எஃபெக்ட் உள்ள பர்சன்டேஜ் உள்ள ஒரு கெமிக்கல் பீல் பண்ணிடலாமே. much effective than a facial which will be long lasting. It will give you a good exfoliation. So அந்த மாதிரி it is always better to choose what you really want. So price wise வந்து a medical facial can be startingல வந்து ஒரு affordable rangeலயும் medical facial இருக்கு, where it could range around 15,000 for a medifacial where you use a system. இந்த ஹைட்ரா ஃபேஷியல்லாம் அப்படி இருக்கும்போது ஹைட்ரா ஃபேஷியல்லையுமே ரேஞ்சஸ் இருக்குது, வெவ்வேறு ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ வென் யூ யூஸ் அ எக்யூப்மெண்ட், வென் யூ யூஸ் அ டெக்னாலஜி கால் வோடெக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதுவுமே இந்த புஷ் அண்ட் புல் குத்துறது எதுவுமே இருக்காது. இட் பி ஒரு மைல்டான சக்ஷன் ஃபார்மில் வேர் எவ்ரி திங் வில் பி ரிமூவ்ட், பியூட்டிஃபுல் இன்ஃபியூஷன் நடக்கும், நல்ல ஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வாட் யூ பே வாட் யூ கெட் மாதிரி தான். ஸோ வென் யூ டேக் அ மாருதி யூ பே ஃபார் த மாருதி. வென் யூ கோ ஃபார் a luxury ஒரு போஷா மாதிரினா அப்போ யூ பே ஃபார் தட். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் கேன் பி வேரியஸ் ரேஞ்சஸ். இப்போ மெடிஃபேஷியல்ஸ் பார்லர் ஃபேஷியல்ஸ் அப்படின்லாம் பார்த்துட்டோம். சம்டைம்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்று டைம் இருக்காது, இல்லை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ட்டு சம்டைம்ஸ் வீட்லேயே வந்து ஹோம் ரெமெடிஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹோம் ரெமெடிஸில் காமனாக பண்ணுற நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இன்னுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் தயவு செஞ்சு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஹோம் ரெமெடிஸே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் உங்களுக்கு ஒரு பேக்கோட ரெசிபி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், எனக்கிட்ட ஒரு பேக் ரெசிபி இருக்கும். அது யார் வந்து சரி பார்க்குறது? அதுக்கு யார் அந்த ஃபார்முலேஷன்? நீங்கள் மஞ்சள் 2 ஸ்பூன் போடுவீங்க, நான் 4 ஸ்பூன் மஞ்சள் போடுவேன். அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபுல் லெமனை புளிவீங்க, நான் ஒரு சாத்துக்குடியை புளிவேன். ஸோ ஹூ நோஸ் வாட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் யோர் ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட், மை ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ ஹோம் ரெமெடியே கூடாதானா இட் இஸ் பெட்டர் டோன்ட். வாட் எவர் யூ வாண்ட் டு புட் இட் ஆன் யோர் ஸ்கின், ஃபுட் ரிலேட்டட் கிச்சனில் வந்து சாப்பிடுங்க. that gives you much more. இது முட்டை தேக்காதீங்க, முட்டை சாப்பிடுங்க. ஐ திங்க் எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டும் இதே தான் பேரட் பண்ணுறாங்கன்னு நானும் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி தட்ஸ் த ட்ரூத். பட் தெர் ஆர் சர்டன் திங்ஸ். இது சொன்னால் திட்டுவாங்க. ஸோ ஐ ஹவ் ஃபவுண்ட் ஒரு 4-5 சேஃப் ப்ராடக்ட்ஸ் தட் யூ கேன் யூஸ் அட் ஹோம். ஹனி இஸ் ஓகே. ஹனி ஒன்றும் செய்யாது, நல்லதும் செய்யாது. நல்லது செய்யும் நம்ம நம்பிக்கலாம், பட் கெட்டது செய்யாது. ஸோ அண்ட் இன்னொன்று வந்து ஓட் மீல் பேக்ஸ் ஸ்க்ரப் பண்ணாதீங்க, கொஞ்சம் தேங்க. அந்த கொலாய்டல் ஓட் மீல்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து ஹைட்ரேட் பண்ணும். எக்ஸிமா உள்ள ஸ்கின்னுக்கு இது ஒரு ப்ரோட்டோகாலே. ஓட்ஸ் ஓகே தான். எதுவுமே தேய்க்கிற மாதிரி நெருன்னு ஐட்டங்கள் எதுவுமே வேண்டாம். பால் ஆடையுமே வேண்டாம். பால் ஆடையில் நிறைய ஃபேட் இருக்குது, ஸோ ஆக்னேவெல்லாம் ட்ரிகர் பண்ணிடும். பப்பாயா ஓகே, நோ ப்ராப்ளம், பட் ஸ்டில் ஈட் த பப்பாயா, இட் வில் பி மச் மோர் பெனிஃபிஷியல். ஸோ இதுதான் காரணம். வி சே டோன்ட் டூ ஹோம் ரெமெடிஸ். ஐவ் ஹேட் லாட் ஆஃப் மிஸ்ஃபயர் அண்ட் பேக் ஃபயர். ஒருத்தவங்கெல்லாம் லவங்கம் எடுத்துட்டு ஒரு ஃபுல் நெத்தி ஃபுல்லாக லவங்கம் பேஸ்ட் போட்டிருந்தாங்க. அது யார் அப்படி அவங்களுக்கு ஒரு see that's why, have you heard of lavangam for headache? No. So that's why there's no standard recipe. இப்போ paracetamol எல்லாருக்கும் தெரியும் தலைவலிக்கு, it is 650, dolo 500 எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாதனால இட் இஸ் வெரி ஸ்கேரி. அந்த ஃபுல் இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம், அதை ட்ரீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அது பிக்மெண்ட் ஆகி அது வந்து ரொம்ப வெந்து போய். ஸோ ஆல் தீஸ் ஆர் சம்திங்ஸ் தட் வி டோன்ட் வாண்ட் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டூத் பேஸ்ட் வைக்கிறது அதெல்லாம் கான் ஆர் தோஸ் டேஸ். பீப்புள் ஆர் நாட் டூயிங் தட். பட் தேர் சம்திங் கால்ட் செல்ஃப் லவ், டேக்கிங் கேர். அப்போ டக்குன்னு இந்த ஒரு பேக் போட்டுடுறாங்க, எண்ணெய் தேய்ச்சிடுறாங்க. Even I feel good about it for me, but please don't do anything on your skin that will trigger something later. So in mari safe ah 4-5 vechikalam. What you should definitely avoid as a South Indian, நம்ம ஊருக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா மஞ்சள் is very very good when you eat it.
இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ஆன்டிசெப்டிக் ஆன்டிஆக்சிடென்ட் கர்க்யூமின் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் மிளகோட சேர்த்து யூ கேன் டேக் யூர் ஷார்ட்ஸ், யூ கேன் புட் இட் இன் மில்க், ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஆன் த ஃபேஸ் வேண்டாம், தட் வில் அட்ராக்ட் மோர் சன்லைட். சந்தனமும் அதே கேஸ் தான். ஸோ மஞ்சள், சந்தனம், லெமன், சிட்ரஸ் ஃப்ரூட் எரியுது அப்படின்னா நல்லா வேலை பார்க்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ we've all been there. ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ ஹோம் ரெமெடிஸ்ல இது கொஞ்சம் we can wait. பட் லைக் யூ ஆஸ்ட், எக்ஸ்ஃபோலியேஷனும் இதெல்லாம் பண்ண முடியலை, அப்போ வீட்லேயே பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர் ஆர் ஒரு பீலே வந்து இன் கிளினிக் பண்ண முடியலை, நான் வீட்டில் பண்ணிக்கிறேன்னா ரொம்ப வீக்கான பர்சன்டேஜ், நாங்கள் இப்போ இங்கே 30% யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6 to 10% க்ரீம்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ தட் யூ கேன் டூ இட் அட் ஹோம். வாரத்தில் ஒரு முறை பண்ணிக்கோங்க, ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி. ஸோ வி ஆர் நாட் டெல்லிங், வி ஆர் நாட் ட்ரைங் டு புஷ் ஆர் செல் எனி திங், வி ஆர் ட்ரைங் டு சே வாட் இஸ் சேஃப். வீட்லேயுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு தடவை கேட்டுக்கும் போது தெரியும் வாட் கேன் ஹெல்ப் யூ அப்படிங்கிறது. ஸ்பீக்கிங் ஆஃப் விச் நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போது இந்த பீல்ஸ்லாம் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட்டும் போது வி ஹேவ் டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட் அண்ட் கெமிக்கல் பீலா இதுக்கு வந்து ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் ஸ்டார்டட் யூஸிங் இட் அப்படின்ற மாதிரி இருக்குது. யூ நெவர் நோ லைக் ஹவு இட் வில் ரியாக்ட் அண்ட் அந்த கெமிக்கல் பீல்ஸ் வந்து ஈவன் நீங்கள் சொன்ன ரெட்டினாலுமே ஒரு சில பேருக்கு ரெட்டினால் ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. இட்ஸ் a double-edged sword. இந்த கெமிக்கல் பீலோ ரெட்டினாலோ வாட்ஸ் எவர் அது வந்து மக்களாக சூஸ் பண்ணுறது பெட்டரா இல்லை டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணா? Actually, there is no chemical peel actually chemical peel should not be made available to patients. அது வந்து it is a rule. People get it some online, தெரியாத ஒரு பிராண்ட் ஏதோ ஒரு ரெகுலரைஸ் இல்லாத இடத்துல வாங்கிக்கிறாங்க. இட் இஸ் நாட் இது. பட் சர்டன் காம்பனண்ட், இப்போ கிளைகாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம்ல, வி யூஸ் இட் ஃபார் பீல்ஸ் ஆல்சோ. பட் கிளைகாலிக் ஆசிட் க்ரீமாக அவைலபிள், 6% கிளைகாலிக் ஆசிட் க்ரீம்ஸ் வந்து இருக்குது. தட் வில் ஹெல்ப் யூ வித் பிக்மெண்டேஷன், டேனிங் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் கேன் ஹெல்ப் யூ இன்க்ளூட். இப்போ ரெட்டினாலுமே எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இருக்குது. I saw one influencer telling how to layer your product. Morning வந்து salicylic acid based cream போட சொல்றாங்க, night வந்து ஒரு glycolic இது சொல்றாங்க. Niacinamide is one of the favorite words, hyaluronic, it's all there. அது மாதிரி பண்ணாதீங்க, don't get carried away. But right now ஒரு 1 year or 1.5 yearsக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. people are taking it with a pinch of salt. awareness ஒன்று, இன்னொன்று வந்து they've all burnt their hand அங்கங்க பண்ணி டன் அண்ட் டஸ்டட், தேவ் அண்டர்ஸ்டுட் மாதிரி தான். அது அந்த பூமை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஸ்டில் வி ஆல் கெட் கேரிட் அவே வித் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அது மாதிரி மேக்கப்பில் ஓகே, பட் ஸ்கின் கேர் வந்து பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ ஒன் டிப் அப்பார்ட் ஃப்ரம் டேக்கிங் கேர் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு அது தவிர்த்து வேறு என்ன டேக் கேர் பண்ணிக்கணும் பிரைட்ஸ்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? சி ஃபர்ஸ்ட் வந்து சன் ப்ரொடெக்ஷன். கொஞ்சம் வந்து இப்போ ஷாப்பிங் நிறைய இருக்கும், எல்லாம் போகணும், பத்திரிக்கை கொடுக்குற வேலை நமக்கு இருக்க இல்லைனாலும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், அது இதுன்னு வி ஆல் ஹாவ் டு கோ ஹியர் அண்ட் தேர் அண்ட் ஆல் ஓவர் த பிளேஸ். சன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஈவன் இஃப் யூர் ட்ராவலிங் பை கார், அந்த மெஷஸ் மாதிரி கிடைக்கும். ஆல்வேஸ் கேரி ஒன் இன் யோர் பேக். ஐ ஆல்வேஸ் டெல் தட் ஸ்டிக் இட் வென்எவர் விண்டோ பக்கத்தில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈவினிங்காக உங்கள் ஷாப்பிங் வச்சுக்கோங்க. ஸோ ஆல் திஸ் ஒரு நல்ல ஒர்க் அவுட் ரொட்டீன் ஆரம்பிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் வில் ரெகுலரைஸ் யோர் ஹார்மோன். இட் இஸ் நாட் டு லூஸ் வெயிட் ஆஃப் இட், அது அடுத்தது. பட் இட் வில் ரெகுலரைஸ் யோர் ஹார்மோன், இட் வில் கீப் இன் செக். ஸோ அது இருக்கும்போது என்னென்னா அந்த ஹார்மோனல் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆக்னேவாகட்டும், ஹேர் இது க்ரோத் இதுவாகட்டும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த சேஞ்சஸ் ஆகட்டும், பிக்மெண்டேஷன் எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸ்லீப் ஹைஜீன், 10 மணிக்கெலாம் தூங்க பாருங்க. We can always have that call the next day or whatever it works. Try and work that in your favor. Beauty sleep is really a beauty sleep. And all the repair hormones are secreted only in the night. நைட் 9 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தான் இந்த ரிப்பேர் ஹார்மோன்ஸ், மெலட்டோனின் எல்லாமே செக்ரீட் ஆகும். அதுவும் எப்போ ஆகும் அப்படின்னா உங்களோட பெட்டில் நீங்கள் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணி வைண்ட் ஆஃப் பண்ணும்போது தான் இட் வில் கம். யூ ஸ்டில் சீயிங் யுவர் ஸ்க்ரீன், யுவர் பாடி திங்ஸ் தட் இட்ஸ் மார்னிங் அண்ட் தட் டசன்ட் கம். ஆல் தீஸ் தே ஷை அவே, தே டோன்ட் கம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் ஆல் திஸ். ஸ்லீப் இதெல்லாம் பண்ணும்போது யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வில் ஒர்க் பெட்டர். இன்வெஸ்ட் இன் அ வெரி வெரி குட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு கேட்டால் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரீட்மெண்ட் எதுனாலும் வில் ஃபால் இன் டு பிளேஸ். அண்ட் தென் யோர் ஃபுட் diet, make sure you're eating a lot of protein, antioxidant, கலராக நிறைய போர்ஷன்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாம். cut down on that sugar, alcohol and smoking.
ஸோ இவ்வளோ இது ஒரு பேலன்ஸ்டாக ரொம்ப டோன்ட் டேக் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் லுக்கிங் பர்ஃபெக்ட். தேர்ஸ் ஆல்வேஸ் மேக்கப். ஸோ சம் பீப்புள் வில் திங்க் தேர்ஸ் ஆல்வேஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லுவேன். அது ஒரு பக்கம் இருக்கு. வி கேன் ஒர்க், இட்ஸ் அ ப்ராசஸ், பட் தேர்ஸ் ஆல்வேஸ் மேக்கப். தட் கன்சீலர் கேன் கன்சீல். ஸோ டோன்ட் டேக் தட் ஸ்ட்ரெஸ். இட் வில் பி ஃபைன். யூ லுக் பர்ஃபெக்ட் ஆன் யுவர் பிக் டே. அவ்வளோதான். Well said, ma'am. I think all the bride to be's இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு I'm glad if they are going to benefit. Yes. Thank you so Thank you, much. thank you. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.